if 6 is to x proportional to 3 is to 15, find x. So எப்போ வந்து proportional அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2 ரேஷியோஸ்மே ஈக்குவலாக இருந்ததுன்னா it is proportional நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவே நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 is to x இது ஒரு ரேஷியோ, 3 is to 15 இது வந்து செகண்ட் ரேஷியோ, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் proportional நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும் a is to b. This can also be written as a by b. So 6 is to x இருக்கு. ஸோ இதுவே நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 6 by x equals 3 by 15. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட நியூமரேட்டர் இதோட டினாமினேட்டர் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6 into 15 ஈக்குவல்ஸ் இதோட நியூமரேட்டர் அண்ட் இதோட டினாமினேட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிகாஸ் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் எக்ஸ் தான் கொடுத்துதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸை வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நியூமரேட்டர் என்ன இருக்குது 6 into 15 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை இந்த 3 வந்து இங்கே ஆகிடும். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆகும்போது இந்த நம்பர் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இந்த நம்பர் வந்து டிவிஷனுக்கு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா 1 times 3 3, 2 times 3 வந்து 6. ஸோ 2 into 15 equals x. Therefore x equals 30. Second question, if a is to b equals 6 is to 7 and b is to c equals 8 is to 9, find a is to b is to c. ஸோ இங்கே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க, b பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, பட் இங்கேயும் b இருக்குது இங்கேயும் b இருக்குது, பட் இங்கே ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே 7 இருக்குது இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த a is to b எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா a by bன்னு எழுதலாம். ஸோ 6 is to 7 வந்து 6 by 7. தென் b is to c வந்து b by cன்னு எழுதலாம். b is to c வந்து b by c. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8 by 9. ஸோ நம்ம வந்து இங்கே a is to b is to c பண்ணணும். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சியோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் b இங்கேயும் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இருக்குது, பட் அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே எழுத முடியும். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 7 and 8. ஸோ 7க்கும் 8க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 times டேபிள் பண்ணிங்கன்னா 1 times 7 7, எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து 8 times டேபிள் பண்ணிங்கன்னா 1 times 8 8. ஸோ எல்சிஎம் ஈக்குவல்ஸ் 7 into 8 which equals 7 8s are 56. ஸோ இந்த எல்சிஎம் ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பியோட வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஷியோ ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதிக்கலாம். a by b ஈக்குவல்ஸ் 6 by 7 இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 56 கிடைக்கணும். ஸோ அதே நான் இங்கே ஃப்ராக்ஷனல் பாரில் வந்து இங்கே 56 வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 7 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா வந்து 56 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து 8 டைம்ஸ் பண்ணால் 56 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நியூமரேட்டரில் பண்ண போகிறேன். 6 8s are 48. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஷியோ எழுதிக்கலாம். b by c பார்த்தீங்கன்னா 8 by 9. ஸோ b by c ஈக்குவல்ஸ் 8 by 9 இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமரேட்டர் பார்ட் வந்து 56 கிடைக்கும். வை? பிகாஸ் நம்ம வந்து பியோட வேல்யூ தான் ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே b வந்து 56 இருக்குது. ஸோ அதனால் உங்களோட நியூமரேட்டர் பார்ட்டில் வந்து இங்கே 56 போட்டுக்கோங்க. ஸோ தட் 8 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 56 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ். அதுவே தான் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 7 9s are 63. ஸோ இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இங்கேயும் 56 இங்கேயும் 56. ஸோ நமக்கு வந்து ரேஷியோ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா a is to b is to c கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணும்போது a is to b is to c equals a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா which is 48 is to b ஓட வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒன் டைம் நீங்கள் எழுதும் போது 56 is to 63.
ஸோ ஜஸ்ட் பியோட வேல்யூ வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். Thank you so much for watching this video.